தன்னுடைய தேர்தல் பிரச்சார வாகனத்தில் முதல் பயணமாக பரந்தூரை நோக்கிய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். இந்த பயணத்தை பொறுத்தவரை ஏற்கனவே தன்னுடைய மாநாட்டில் விஜய் கூறியிருந்தபடி மண்ணுக்கும் மக்களுக்குமான போராட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் சட்ட ரீதியாக துணை நிற்கும் என்று விஜய் கூறியிருந்தார். தற்பொழுது இந்த பயணத்தின் மூலம் சட்ட ரீதியாக மட்டுமல்ல அரசியல் ரீதியாகவும் துணை நிற்போம் என்று தமிழக அரசியல் களத்தில் அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய அந்த நிலைப்பாட்டை தெரிவிக்கக்கூடிய வகையில் தேர்தல் பிரச்சார வாகனத்திலேயே விஜய் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். பரந்தூர் பகுதிக்கு செல்லக்கூடிய விஜய் விவசாயிகளையும் சந்தித்து பேசுவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலப்பொடவூரில் போராட்டக்காரர்களை சந்திக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அதன் தொடர்ச்சியாக பரந்தூர் பகுதிக்கும் சென்று விமான நிலையம் அமைய உள்ள இடங்களை எல்லாம் பார்க்க இருக்கின்றார். அதே நேரம் விஜய் அந்த மக்களை சந்தித்த பிறகு அவர்களிடையே விஜய் பேசும் பொழுது, ஏனென்றால் இந்த கேரவானிலே இந்த பிரச்சார வாகனத்திலேயே தற்பொழுது விஜய்க்கான ஒரு பிரத்யேக மைக்கும் தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. விஜய் பேசக்கூடிய கருத்துக்களை வெளியில் சொல்லக்கூடிய விதமாக அதில் ஸ்பீக்கர்கள் இடம்பெற்றிருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். எனவே அங்கிருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் தங்களுடைய அந்த கோரிக்கைகளை சொல்லும் பொழுது விஜய் அதற்கு தன்னுடைய நிலைப்பாடு என்ன, பதில் என்ன என்பதையெல்லாம் கூற இருக்கின்றார். எனவே ஒரு உணர்வு பூர்வமான ஒரு உரையாடலாக அந்த 1.5 மணி நேரம் 1 மணி நேர உரையாடல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் விஜய் வருகையை எதிர்பார்த்து இங்கு காத்திருக்கக்கூடிய மக்களை பார்க்கின்றோம். காலை 8 மணி முதலே ஆர்வத்தோடு வந்தார்கள். அவர்களை நாம் பேசும் பொழுது 900 நாட்களுக்கு மேலாக நாங்கள் போராட்டம் நடத்தியிருந்தாலும் இன்று ஒரு உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் இந்த இடத்திற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் வரவை எதிர்பார்த்து ஆவலோடு காத்திருக்கின்றோம் என்று சொன்னார்கள். அதன்படி 40க்கும் மேற்பட்ட வேன்கள் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிராம மக்களை அழைத்து வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் குடும்பமாக வந்திருக்கின்றார்கள். வயது வேறுபாடு இன்றி கைக்குழந்தைகளை எல்லாம் அழைத்து வந்திருக்கின்றார்கள். குடும்பமாக வந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் காலை முதல் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுவது, எங்களுடைய வாழ்வு இடத்தை விட்டு நாங்கள் வேறு பகுதிக்கு செல்ல வேண்டும் என்பதை மனதளவில் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற கருத்தை அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே குடும்பத்தோடு வந்து நாங்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று விஜயிடம் எங்கள் கருத்துக்களை கூற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் விவசாயிகள் அதிகம் இருக்கக்கூடிய இந்த பரந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் விஜயினுடைய திரைப்படங்கள் மீது ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களும் அதிக அளவில் இருப்பதாக சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் 2011க்கு பிறகு கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக விஜய் நடித்த அனைத்து திரைப்படங்களுமே விவசாயிகளை முதன்மைப்படுத்தக்கூடிய கதாபாத்திரங்களாக இருந்தன. விவசாயிகளுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய திரைப்படங்கள் தான் விஜய் அதிகமாக நடித்த திரைப்படங்களாக கடந்த 15 ஆண்டுகளில் இருந்தன. அந்த திரைப்படங்களில் விவசாயியாக கதாபாத்திரம் ஏற்று விஜய் பேசி இருந்த வசனங்கள் மிகப்பெரிய அளவில் அரசியல் களத்தில் அப்பொழுதே ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்தன. இந்த நிலையில் ஒரு அரசியல்வாதியாக, அரசியல் கட்சியினுடைய தலைவராக, அதிலும் குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் பதவிக்கான ஒரு தீவிர வேட்கையுடன் இருக்கக்கூடிய விஜய் தன்னுடைய தேர்தல் பரப்புரை வாகனத்திலேயே அந்த பரந்தூர் பகுதிக்கு செல்வது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் ஏற்கனவே அரசு அறிவித்திருக்கக்கூடிய அந்த நிவாரணங்கள், இழப்பீடுகள் உள்ளிட்டவற்றை எல்லாம் கேட்டறிந்து இந்த பகுதியில் எப்படியும் விமான நிலையம் அமையும் என்பதால் தங்களுடைய கோரிக்கைகளை அரசு முழுவதுமாக கேட்டுக்கொள்ள வேண்டும், இழப்பீடுகளை இன்னும் சற்று அதிகமாக தர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் பரந்தூர் விமான நிலையம் என்பது சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைய போகின்றது. ஏற்கனவே டெல்லி, மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், பெங்களூரு உள்ளிட்ட அனைத்து நகரங்களிலுமே 2வது விமான நிலையம் அமைக்கப்பட்டு விட்டது. சென்னையில் மட்டும் புதிய விமான நிலையம் கட்டப்படாததன் காரணமாக ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் பயணிகள் விமான போக்குவரத்தில் 3வது இடத்தில் இருந்த, இந்தியாவின் 3வது பெரிய நகரமாக விமான நிலையத்து தரவரிசையில் இருந்த சென்னை தற்பொழுது 5வது இடத்திற்கு சரிந்து விட்டது. அதே நேரம் 5வது இடத்தில் இருந்த பெங்களூரு 3வது இடத்துக்கு முன்னேறிவிட்டது. அதாவது தென்னிந்தியாவில் மிக முக்கியமான விமான நிலையம் என்பதில் சென்னை என்ற இடத்தை தட்டிப்படுத்தியிருக்கின்றது பெங்களூர். எனவேதான் பரந்தூரில் ஒரு புதிய விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்கின்ற தேவை தமிழ்நாட்டுக்கும் எழுந்திருக்கின்றது என்ற சூழ்நிலையில் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய 14 பகுதிகள் வரை ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. ஸ்ரீபெரும்புதூர் தொடங்கி திருப்போரூர் வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் ஆய்வு செய்யப்பட்டன. கல்பாக்கம் அணுமின் நிலையம் இருக்கின்றது, வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இருக்கின்றது, தாம்பரம் விமான படித்தளம் இருக்கின்றது, சென்னைக்கு வடக்கு நோக்கி சென்றால் பழவேற்காடு ஏரி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு என்கின்ற அந்த ஒருங்கிணைந்த மாவட்டம் ஏரிகளின் மாவட்டமாக வரையறுக்கப்படக்கூடிய அளவிற்கு ஆயிரக்கணக்கான ஏரிகள், நீர்நிலைகள் நிறைந்த பகுதியாக இருக்கின்றன. எனவே ஒரு பகுதியை தேர்வு செய்யும் பொழுது அது கல்பாக்கம் அணுமின் நிலையத்தாலோ சரணாலயங்களுக்கு தற்பொழுது விஜய் அந்த பகுதியை நெருங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அந்த தேர்தல் பிரச்சார வாகனத்தை சூழ்ந்து கொண்டு
விஜயுடன் புகைப்படம் எடுப்பதற்காக ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். விஜய் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களையும் நோக்கி தன்னுடைய கரங்களை அசைத்து தன்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றார். விஜய் ரசிகர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் என்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அவர் வரக்கூடிய அந்த வழி எங்கும் காத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு பகுதியிலும் கூட்டம் அதிகம் இருக்கக்கூடிய இடத்தில் எல்லாம் விஜய் கண்ணாடியை இறக்கவில்லை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அறிவுறுத்தல் படி அந்த தேர்தல் பரப்புரை வாகனத்தின் கண்ணாடியை அவர் இறக்கவில்லை என்றாலும் அந்த பரப்புரை வாகனத்திற்கு உள்ள இருந்தபடியே கரங்களை அசைத்து தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார். ரசிகர்கள் வழங்கக்கூடிய வரவேற்பினை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் விஜய்.